சாமி மட்டே தேவி சாமி குருபத்தினி சாமி எது உள்ள பட்டத உள்ள கபரத பரே எது உள்ள பட்டத உள்ள கபரத பரே பாடி பாடி மேல புடிச்சுக்க பாடி புடிச்சுக்க என்ன நீங்கள் கொண்டு உங்கள் அச்சனாடி வைத்தி குருபத்திரி அங்கே மன்னவாடினே மன்னவே மங்கையாளம் காதால கெட்டி நந்தவிடம் சென்று மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தண்ட சொல்லை குடார புஷ்பங்களை பறித்து வந்து பாத்தலை கொட்டி பட்டாளை கழுவி பாத்திலை குமித்தி பாதிலே என்னோட திருமணி பாதத்தை பணிந்ததா எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எப்படி எல்லாம் வாழ வேண்டும் கடல் பாதம் தான் பணிந்த அப்புறம் முடிச்சு
சாமி மன்னா தேவி என்னுடைய திருவடி வாதத்தை படித்ததால் ஒரே நிமிஷம் வேற மாதிரியே தெரியுது. அம்மாவாகப்பட்ட கோவிந்தன் ஐயா அவர்களும் சீனிவாசன் ஐயா அவர்களும் அம்மாவாகப்பட்ட ராசாத்தி அம்மா அவர்கள் சொத்திலிருந்து ஆனால் ஒரு காணி உடுக்க மறுகாணி மலை போல வளர்ந்து நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருக்க தாயே பச்சையம்மா உன்னையே வேண்டுகிறோம் அம்மா. என்னுடைய திருமணி பாதத்தை படித்ததால் இன்று சுகம் வாழ்ந்திருப்பாய் தேவி. இருந்தாலும் பாதம் படித்ததை என்று சுகமாக வாழ்ந்திருப்போம். உண்மைதான் சாமி. அரமணிக்கும் பொழுது 1000 அடிமைகளை விட்டு அதை சீக்கிரம் சபைக்கு விஷயம். ஒரே நிமிஷம். ஆனா நமக்காக அவர் சொத்திலிருந்து பல ரூபாய் நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். யார்? அல்லிமுத்து குடும்பத்தார் அவர்களோ, செல்வி அம்மா குடும்பத்தார் அவர்களோ, அதுக்கு மேல சொல்லாயா, நல்லம்மா அம்மா அவர்களோ, கண்ணன் குடும்பத்தார் அவர்களோ அவர் சொத்திலிருந்து நமக்காக அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். அள்ளி கொடுத்த கைகள் ஆனால் என்றென்றைக்கும் அள்ளி கொடுத்த கைகள் குறையாம, ஆனா அல்ல குறையாம அச்சய பாத்திரத்தை கொடுத்து தாயே பச்சையம்மா அவர் குடும்பத்தில் இருக்கிற காத்து கருப்பி பிள்ளி சூனியம் எதா இருந்தாலும் மலை போல வந்தாலும் பனி போல உன் கண் பார்வைப்பட்டு விலக்கி அவர் குடும்பத்தை சிரஞ்சீவியமாவால உன் பாதத்தை வணங்குகிறேன் அம்மா. தெரியுமா என்னங்கள் காரணம்? பசங்க பசங்க அவர்கிட்ட ஒரு விளக்குமாறு வேணும்னு சொல்லிக்கிறது அடிக்கிறது இருக்குதா? கேளு. விளக்குமாறு
அடிக்கிறது. நமக்கு கண் வெளிச்சம் இருந்தா நம்ம கஞ்சி குடிச்சுக்கலாம். நம்ம கண் வெளிச்சம் போய் சின்ன பண்ணப்பட்டு நம்ம சீரழிஞ்சு நிக்கிறோம். இன்னும் மருமகளையும் காணோம். மருமகளை கூப்பிட்டு ஒரு சாதனாலும் வாங்கி கொடுறே, எனக்கு பசியா இருக்குது. நம்ம மகன் திருமணம் செய்யணும் இல்லவா? ஆமா. ஆனா இன்னும் அம்மா தாயே பச்சையம்மா அரியலூர் எல்லையை விட்டு இந்த பாலிவேட்டில வந்து குடியிருக்கிற. ஆனா உன்னை போல அது ஒரு பெண் குழந்தை. ஆனா அது உன் பேரை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு வர ஒரு கஷ்ட நஷ்டம் உனக்கு இல்லையா? உன் குழந்தை பார்த்தானே அதுவும் அதுக்கு நோய் நொடி இல்லாம எனக்கு கை வலிக்குதான். அம்மாவாக விளக்கப்பட்ட பச்சையம்மா தாயே நீதான் நீயே துணை. நீயே உன்னை விட்டாலும் வேற கதி இல்லைன்னு சொல்லி இதோ காணிக்க வச்சிருக்காங்க. காலடியில வந்து விழுந்திருக்கிறாங்க. ஆமா. அந்த குழந்தைய வந்து பார்த்து ஏடெடுத்து பார்த்து என்ன குறை இருக்கிறதோ அதை தீர்த்து வைத்து அது மனம் போல வாழ்க்கை செய்ய வேண்டும் என்று தாயே நீதான் வரம் கொடுக்க வேண்டும். அம்மா தாயே பச்சையம்மா காப்பாத்து தாயே. நம் மருமகளை அழைத்து ஒரு நாள் கொஞ்சம் வாங்கி கொடுறேன், எனக்கு பசியா கேட்ட குணா உண்மைதான். ஏற பக்கம் மகனுக்கு பொண்ணு கேட்டுதான் குருடனுக்கு குருடிக்கும் கஞ்சி ஊத்த மாட்டான்னு சொல்லி கஞ்சி ஊத்த மாட்டான்னு சொல்லி நான் மகனுக்கு திருமணம் செஞ்சோம். எங்க அண்ணன் மகனையே திருமணம் செய்திருக்கிறோம். அதனால சீக்கிரமா கூப்பிட்டு சாதனாலும் கொஞ்சம் வாங்கி கொடுறேன். நம்ம குணவத்தை அந்த பக்கம் அறமையில இருக்கிற மருமவா கூப்பிட்டு அதம் இல்ல எப்பேற்பட்ட சாதம் சமைச்சு போறாகட்டும். நம்மளுக்கு மரும வாசுறாப்புல எந்த உலகத்துல யாருமே வாய்க்காது. அதனால மருமலுக்கு கூப்பிடலாமா? கூப்பிடுமா. கண்ணே கணவதி வெங்கடாசலம் மணியா செந்தில் வெங்கடாசலம் செந்தில் அவர்களும் அவர் சொத்துல இருந்து நமக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கின்றார். எப்படி இருக்க வேண்டும்? இந்த அம்மனுடைய சன்ன எப்படி நாளுக்கு நாளாக ஓங்கி ஓங்கி வளருதோ அவன் குடும்பமானது நோய் நொடி இல்லாமல் படிக்கு ஓங்கி வளர வேண்டிய அந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ஏடி எங்க அப்பா அப்பா குரல் கேக்குது என்னன்னு போய் பாக்கலாம். மருமகளே ஏனப்பா இப்படி பசியா இருக்குது? நான் இருக்கும்போது குச்சி இருக்குங்க. மருமகளே கீழே விழுந்துட்டீங்களா? ஐயோ எங்க அம்மாவுக்கு காலெல்லாம் வலிக்க மாட்டேங்குது. சரிதான கால் எங்களுக்கு உதாரணம். எங்க அப்பா கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ எங்க அப்பனுங்க அம்மால கீழே விழுந்துட்டாங்க. தேவடியா பாரு என்ன அம்மா உட்காருமா உட்காரு உட்காரு. எங்க அப்பனுக்கு அம்மால
தொடைடி யார சண்டை போகுது இதுதான் மர்மம் வேணுங்கிறது. இந்த கெல்ட்டு புண்டவாய் அப்பயும் மருமூணு தான் சொல்றான். குணா குணா குணவதி என்னடி துடுமாட்டி அடிச்சு போயிட்டேன். ஐயோ ஏமா கேக்குற? நேரம் கண்டு சாப்பிட்டியா? சாப்பிட்டமா. நீங்க இருக்கும் போது எடுக்கட்டா கவலை. என் மருமக அண்ணன் மகனே எங்க அண்ணன் மகன் ஆமா ஆமா குணா ஆமா. இப்ப காலையில உங்களுக்கு என்னமாமா வேணும்? எங்களுக்கு பசிக்குதும்மா. குணா சுடுதண்ணி கொஞ்சம் கூட ஊத்திக்கணும் மேல எல்லாம். ஆனா காலையில எங்க பிராமணர் குளத்துல காலையில எந்திரிச்ச உடனே நாங்க எப்பயும் தண்ணி ஊத்திக்கிறதா எந்த வேலையாத்தாலும் செய்யறது. அதனால எங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் தண்ணி காய வைக்கிறதா. அது எப்படிங்கிற அப்படியே ஒரே சாதி வரவா இருக்கணுமா? ஆமா ஒரே சாதி வரவா இருக்கணுமா? அப்படியே ஒரே தண்ணியா காய வைக்கணுமா? வெது வெதுன்னு இருக்கக்கூடாது, சூடா இருக்குது பச்சை தண்ணி கலக்கவும் கூடாது. அப்படி ஒரே தண்ணியா காய வச்சு எங்க மாமனாருக்கு மாமியாருக்கு ஊத்தி விடுவேன். அப்பதான் எங்க அப்பனுக்கு உடம்பு வலிக்காது, இல்லையா நல்லா தூங்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு சுடுதண்ணி குடுதண்ணி வேணுமா? ஆகட்டும். கண்ணில்லாத குருடனுக்கு தண்ணி வேணுமா? தண்ணி வேணுமா? அட மானகட்ட குண்டகையா தண்ணி வேணுமா? குடு தண்ணி வேணுமா? கண்டரோடி முண்டா ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் கண்ணு இல்லாதீங்கள போட்டு என்னென்ன கொடுமை பண்றா? ஏண்டா இவங்களுக்கு கண்ணால கண்ணு இல்லாத ஏண்டி பாவம் பண்ணாதீங்களா? பச்சாயி ஐயோ என்ன என்ன பாவமாக கண்டே குணா வா பால் வாங்கி பாவண்டா பாவண்டா டே தாத்தன போட்டு பச்சாயி இங்க தான் சரியான டூர் கீரி போயிட்டியா? அம்மாவை போய் தேவடியாங்கறிய அடி அடிக்கிறீங்களே தாங்குவாங்கள ஐயோ அம்மா அடிச்சா பட்டேன். ஐயோ ஐயோ நான் புடிச்சியா போட்டேன் அடிச்சுட்டனே மாமா கண்ணே கூட அடிச்சா பட்டேன். இல்லம்மா நீ அடிக்கலம்மா. ஐயோ உட்காருங்க மாமா. ஐயோ உட்காருங்க. ஐயோ உட்காரு பாபா. அட உட்காரு. அம்மா நான் என்ன பாவம் செய்தோ? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? ஐயோ எனக்கு இல்ல. ஐயோ பாவி
விஜயனா கெட்டாடி பாவம் என்ன பாவம் என் புருஷனாடி கருக்குனா என் புருஷனாடி கருக்குனா புழு வைக்க தேவை அப்பயும் பாரு இந்த திருட்டு ஓலி முண்டை அவளை அடிச்சாலும் பரவாயில்லையா அவ புருஷனுக்கு அடிபடக்கூடாதா அப்படித்தான் நானும் இருக்குன்னு நினைப்பேன் சொல்லுக்கா இல்ல இந்த அவசரத்துக்கு கண்ணு இல்லாத முண்டை பிரசம் படுக்கிறான்னு தெரியல யூடியூப் செல்வன படுக்கிறாருன்னு தெரியாம படுத்து ஓட்டு பிள்ளை பெத்து விட்டு ஐயோ இந்த வார்த்தை மருமகளே எதுக்குடா வரணும் போய் இந்த மக்கள் கோட்டைகளாகுமா மருமகளே நம்ம என்ன பாவத்தை செய்தோம்?
கண்ணில்லாத குருடி என்று குருந்தன் என்று இழிவாக பேசி காலால் எட்டி ஒதுக்கிறாளே நாம் என்னடி பாவத்தை செய்தோம் கண்ணே குருபத்தே ஓலு 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 அழுவுறியா புண்டவாயா ஏண்டா குருட்டு தாயடி கேட்டாலும் பரவாயில்ல என்னங்கிற எங்க வயிற்றுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்தா போதும் கண்ணு சோறா ஏடாடி இல்ல சோறு வேணுமாம்ல சோறு மாமியாரும் வயசான காலத்துல கண்ணு தெரியாத சோறு ஏயா சோறு போடலாமா இரு கேட்டு வரேன் எங்க ஆயா என்ன பெத்தவ இருக்கிறா போய் கேட்டு வரேன் ஆயால கால ஓடிச்சு காப்பாத்துங்க சொல்லி சாப்பாடு சாதம் போட சொன்னேன் பரவாயில்ல அடிக்கிறாரே சண்டாடி நம்ம அடித்தாலும் பரவாயில்ல உதைத்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் நம்ம குடும்பம் கெடக்கூடாது நம்ம அடிவாங்கன்னா நம்ம ஒண்ணு தேஞ்சு போக மாட்டோம் அதனால நமக்கு வயிற்றுக்கு ஒரு கஞ்சி இருந்தா போதும் சோறு வேணுங்கிறீங்க என்ன பண்றது பாலா போன ஆட்டவன் என்ன இப்படி இலகன மனசா படிச்சு விட்டானே ஆயா அம்மா கொஞ்சம் அது ஆகி போகலாம் யாருக்கு நீ உன் மாப்பிள்ளைகிட்ட போய் சம்பாரிச்சு வந்த யாரோ சம்பாரிச்ச என்னடியா ராணி போய் என்னாடி வாடி போடுகிற சரி 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 அப்படியே குரனை வாக்குட்டு கொண்டிருக்கா பாரு இங்க வா பொன்னி வச்சு வேண்டாம் சின்னி வச்சு வேண்டாம் இங்க பாரு எங்க அப்பனா எங்க குருட்டு புண்டை வேணும் குருட்டு தேவடியாலும் சோறு வேணுங்கிறாங்க அதனால என்ன பண்ற அந்த பொன்னியரிசிலாம் இருக்கிற பொன்னியரிசி அதெல்லாம் அப்படியே ஒரு தரம் கழுவாத 4 தரம் கழுவு ஒரு மூட்டை அரிசி எடுத்து 4 தரம் கழுவு 4 தரம் கழுவி அப்படியே உலையை கொதிக்க வச்சு அப்படியே சோறு ஆக்கு அப்படியே எங்க அப்பா முட்டை சனமெல்லாம் வரும் எங்க அப்பா முட்டை சனமெல்லாம் கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு சூடு கொஞ்சூண்டு தின்னுட்டு போவாங்க எவ்வளவு கொஞ்சூண்டு ஒப்புட்டாரு எங்க அப்பா முட்டாரு அவங்களுக்கா இங்க பாரு இல்ல போன வாரம் நாய்க்கு டோர் வச்சு ஆக்கணும்ல அத தண்ணி ஊத்தி வச்சிருக்கிறேன் அதெல்லாம் பொச பொசன்னு தான் இருக்குது அத போய் எடுத்துட்டு வா ஐயோ எங்க அப்பா முட்டாரு அப்படியே பூவாட்ட யோருந்தா தான் தொட்டையில இருக்கும் எல்லா மருமகளும் என்ன ஆட்டமே பண்ணுங்கயா போய் எடுத்து வரட்டுமா குடுக்கலாங்க அத்தைமா அத்தைமா கொண்டையே பிடிக்கிற சேவடியா பாரு பின்ன அத நம்ம இந்த பொட்ட புண்டவாயனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தோம் பாரு அவனை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது எங்க அப்பா வீட்டுல இருந்து நாய் செட்டி ரெண்டு எடுத்து வந்துருக்கிறேன் அதை எடுத்துட்டு வா முன்ன அம்மா உட்காருமா தடி எதுக்கு நான் இருக்கும் போது எதுக்கு இந்த தடியை வச்சுட்டு இருக்கிறீங்க இப்படி உட்காருமா சேர்ல உட்காந்தாச்சு தேவடி சோத்துங்க சேர்ல உட்காரலான்னு பாக்குறா பாரு நம்ம நான் அப்படியா இருக்கிறேன் நம்ம அவ்வளவு கேவலமான பொம்பளையா மாமியால் சேர்ல உட்காந்து சோறு போடுறதுக்கு மாமனாரா நீங்க அப்படி இப்படி உட்காருங்க இந்த கெட்டு தேவடியா பாரு என்னமோ பையன் செத்து போயிட்டு அலுவலகத்துல உட்காந்துருக்கிற உட்காந்துருக்கிறா பாரு மண்டி போட்டு உட்காரு தேவி சாமி தேவி எங்களுக்கு ஒரு கொண்டு வரலையே
பாராயா எங்க மாப்பிளா இருக்கு அப்படியே தங்க வட்டலு அடியே சக்காலத்தியால உனக்கு நான் என்ன பண்றேனே வாழைக்காய் இது நானும் ஒரே தண்ணியை ஊற்றி வளர்த்தேன் வாழை மரம் அது எப்படி தெரியுமா செலுவண்ணா இந்த தண்ணி எப்படி இந்த வாழை மரம் எப்படி வந்ததுங்கிற மூர்த்தி இந்த வாழைப்பழத்துக்கு வாழை மரத்துக்கு நான் எப்படி தண்ணி ஊத்துறேங்கிறேன் தினமும் காலையில் எடுத்துட்டு உடனே என் புண்டை கழுவி கழுவி அழியாம இருக்குதா எப்படி சோறு போட்டுருக்கிறேன் வந்து உட்காரு மாமியால எங்க மாமனாருக்கு மாமியாளுக்கு தங்க வட்டல்ல சோறு போட்டு வச்சிருக்கிறேன் மாமா சோறு திங்குறீங்களா தின்னுங்க மாமா அட தின்னுங்க அட தின்னுங்க மாமா தின்னு மாமா எத்த தின்னு தின்னத்த தின்னு தின்னுங்கட்ட தின்னடா போட்டு வாங்க எப்படி பாக்குறேன் மாப்பிடாது எங்க கைய விடுறாடு இந்த குருட்டு போட்ட வாயில அடிச்சாலும் அடிக்கிறாங்கிறீங்க எங்க அறுபோடு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல ஏதா குடிக்கிறதுக்கு கம்பு இல்லைன்னு சொல்லி காலை அடிக்கிறியா புட்டையோ அப்படி சொத்த போட்டு எங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை தெரியும் இதெல்லாம் உனக்கு நியாயமா வாய்க்கு வந்து சாதம் காலால வச்சிட்டிய காலாலையா உதத்த இல்லத்த இதை நான் வந்துகிட்டு இருந்தேனா ஏதோ குச்சி தடி கூட்டு கீழே உள்தட்டி கேத்த நான் போய் உங்களை அப்படி பண்ணுவனா எங்க அப்பவும் கூட பிறந்த ஒட்டிட்டு பிறந்த அத்தைங்க அண்ணன் மக அப்படியே புண்டை வட்டம் போட்டு எங்க வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு எங்க வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு இல்ல இங்க பாருங்க நல்லா கேளுங்க இங்க பாரு அரியாப்புல தல தலன்னு இருக்கிறேன் நான் பாரு எப்படி சீலை கட்டிட்டு இருக்கிறேன்னு இந்த குருட்டு தேவடியாளுக்கு பட்டு கீழே வேணுமா அப்படியே பழக்கணும் இல்ல தெரியாம தான் கேக்குறேன் இப்ப பல பழந்து சீலை கட்டிட்டு அப்படியே மினுக்கு மினுக்குன்னு மேக்கப் பண்ணிக்கிட்டு எந்த அளவு கவுண்டரையா வாக்கறதுக்கு வந்த நீயா எடுத்து கொடுத்த அவங்க அப்பா அம்மா அவங்க சம்பாதிச்சதே ஓட்டிருப்பாங்க சம்பாதிக்கிறது கேட்டு தேவையா இவளுக்கு இந்த சீலை தேவையா எப்படி இருக்கும் இப்ப எல்லாருக்கும் இவங்களுக்கு வேலை செஞ்சே களைச்சு போயிட்டேன் பின்னாடி போ பின்னாடி போ குருபத்தினி இரடா கழித்து கொண்டு வாயா அங்க சேவடியா வரும்போது டோர்
கோர் சீலைக்கு ரேஷன் சீலைக்கு விதியத்தவன் நீ வந்த சும்மா கை வீசிட்டு அவங்க எல்லாம் வயசுல சம்பாதிச்சு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கட்டுறாங்க நல்லா இருப்பே காலையில ஆரியில வண்டியில போகும்போது ராரி விழுந்துதான் சாவுவேன். இங்க பாரு கட்டு ஆடிக்காரன் என்ன பார்த்த உடனே அவன் 150 கிலோமீட்டர் ஸ்பீடுல வந்தாலும் அப்படியே தூரமா வரும்போதே என்ன பார்த்தானா அப்படியே டக்குன்னு நிறுத்திக்குவான். எதுக்கு தெரியுமா? ஏன்னா டோல்கேட்லயே டார்ச் அடிக்க நிக்கிற பொம்பளை என்னமோ 100 ரூபாய்க்கு வருவாள் என்னமோ நின்றுப்பான். 100 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு வச்சுங்களா 5 ரூபாய்க்கு போவேன். 90 ரூபா கொடுத்தாலும் போயிடுவேன். அண்ணாவோட பார்த்தா அப்படிதான் தெரியுது. கண்ணே குருபதி ஐயோ குருபதி மருமகளை கூப்பிட்டு தண்ணி குடு சொல்லு பல்லெல்லாம் தண்ணி தாவம் போகுது. சரி நீச்சு தண்ணி தாவம் தொண்டோனது போகுது கையால வீட்டுல இருந்து ஒரு டம்ளர் குடும்பம் தண்ணி வேணுமா? ஏ ஓலி பத்த தேவடியா முட்டாங்க வாடி தண்ணி வேணுமா? வீட்டுல ஒரே பொட்டு தண்ணி வீட்டுல ஒரே பொட்டு தண்ணி இல்ல. சாயந்தரம் இங்க இருந்து எங்க போனேன்? இங்க இருந்து நேராங்க அங்க எங்க ஊர் சாணாவட்டி போனேன். சாணாவட்டி போனேன். அங்க போய் அங்க இருக்கிற மரமேறிக்கிட்ட சொன்னேன், ஏங்க எனக்கு ஒரே மரத்தை தெளிவா இருந்தா ஒரு குடம் கொடுங்கன்னு சொன்னேன். அந்த ஒரு குடம் தெளிவையும் நானே குடிச்சு விட்டேன். ஆமா அப்பயே எனக்கு மூத்திரம் வரலடி. ஏ குறுக்க பேசக்கூடாது, வசனத்தை மறந்துடுவேன். அப்படியே இருந்து சாணாவட்டி இருந்து அப்படியே எடப்பாடிக்கு போனேன். அங்க மாப்பிள்ளை வைக்கிறதுக்கா எல்லா வலையிலும் உடைச்சுட்டீங்க. எடப்பாடிக்கு போனேன். அங்க ஒரு பொம்பளை சாராய் வத்துக்கிட்டு இருந்தா. அங்க போய் 2 குடம் சாராய் வாங்கினேன். ஆமா வாங்குறேன். கூலி மூடிட்டு கம்பெனி இருந்தாலும் வசனம் மறந்துடுவாங்க. அப்படி 2 குடம் சாராயத்தையும் வாங்கி அதையும் குடிச்சேன். இந்த பாலா போன உடம்புக்கு அப்பயும் மூத்திரம் வரல. அப்படியே அங்கிருந்து எங்க பவுடர் கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ரத்தம் வந்துருச்சு. அடி சக்காலத்தில கம்பெனி தர்ற ஏன்னா உன் புருஷனையா மாப்பிளையா வச்சுக்கிட்டேன். இந்த இப்படியெல்லாம் போட்டு அடிக்க கூடாதுங்கிறது பாத்தியா? பச்சை காவு வாங்கி பிடிச்சி
பார்த்தா எண்ணெய் வச்சு போராட்டா தேடியப்பா ஏய் சொம்பிட்டு வா அந்த பக்கம் வா. அந்த ஒன்றரை கோடை சாராயத்தை குடிச்சுட்டு அப்படியே நெட்டா வந்துகிட்டே இருந்தேன். நம்மள இந்த குரங்கு சுடுவாடு இருக்குதே ரங்கமலைத்துக்கிட்ட குரங்கு சுடுவாடு அங்கதான் எங்களுக்கு பிராந்தி கடை இருக்குது. அந்த பிராந்தி கடைக்கு வந்து 10 புழல் எடுத்தம்மா. என்னத்துக்கு? அட 10 புல்